கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. ஒவ்வொரு ராசினருக்கும் காதல் எப்படி வரும், யாரை பார்த்து காதல் வரும், காதலுக்கு பிறகு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும், ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு லைஃப் எப்படி போகும், மேரேஜுக்கு அப்புறமும் சில பேருக்கு காதல் வரும் இல்லையா, அந்த காதல் எப்படி இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரப்போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மேஷ ராசி. மேஷம் காலபுருஷனுக்கே முதலாவது ராசி. ரொம்ப ஒரு துடிதுடிப்பு மிக்க ஒரு ராசி. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேஷ ராசி குழந்தைகள்லாம் வளரும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் சொல்லக்கூடிய வேலையை கூட முதல்ல ஓடி போயிட்டு செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த மேஷம் குழந்தைகள் வளரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மேஷம் வளரும் பொழுது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜ் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த லவ் அப்படின்ற ஒரு அஃபேர்ஸ் மேக்ஸிமம் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படும். பேசிக்கலி பார்த்திங்கன்னா மேஷம் செவ்வாயுடைய வீடாக வருது. ஓகேவா? செவ்வாயுடைய வீடு அப்படின்றதுனாலே பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாடியில் அந்த ஒரு ஹீட்டு, ஒரு எனர்ஜி அதிகமாக இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். காம உணர்வும் கொஞ்சம் அதிகம் கொண்டவர்கள் தான் மேஷராசிக்காரர்கள். ஸோ பேசிக்கலி இவங்க எந்த மாதிரியான ஒரு பார்ட்னர் அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேஷமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆக்டிவ் பர்சனாலிட்டியாக இருக்கணும், நல்ல ஒரு ஃபிசிக் இருக்கணும் முக்கியமாக. ஏன்னா இவங்களும் கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். ஸோ நல்ல ஃபிசிக்ஸ், அந்த ஒரு ஃபிசிக் இருக்கணும், பாடியுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கணும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் தான் அவங்களுடைய 7ஆம் இடம் வருது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் இவங்களுக்கு காதல் வரும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அன்பு ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்களும் இவர்கள் தான். அந்த அன்பு நல்லா கிடைக்குதுன்ற பட்சத்தில் நிச்சயமாக இவர்களுக்கு காதல் ஏற்படும். ஓகே, இவங்க காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்ட்ரி ஆகிட்டாங்க, ஒரு பார்ட்னரையும் அட்ராக்ட் பண்ணுறாங்க. இவங்க எப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இவங்க ரொம்ப கோவக்காரங்க தான். பட் இவங்க இந்த லவ் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு துடிதுடிப்பாக இருக்கிறது, ரொம்ப ஸ்பிரிட் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. கொஞ்சம் ஃபன்னியாக பேசுகிறது, சில நேரத்தில் கொஞ்சம் இன்னசென்ட்டாக இவங்ககிட்ட இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக போய் அந்த செயலை முடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்ககிட்ட நல்ல அந்த ஒரு நேச்சர் கேப்பபிலிட்டி இருக்கும். இது ஜென்ரலாகவே இவங்களே ஒரு மேக்னெட்டிக் ஃபிகராகவே மாற்றிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லவ் அப்படின்ற அஃபேர் இவங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு. இப்போ லவ் அப்படின்ற அந்த ரொமான்டிக் லைஃப்குள்ளே இவங்க என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னும் பொழுது இங்கே சில வித்தியாசங்களும் அவங்கக்கிட்ட தென்பட ஆரம்பிக்கும். பிஃபோர் லவ் அவங்க காட்டின அந்த ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் லவ் கண்டினியூ ஆகுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி மேஷம் வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சனாலிட்டி. அவங்க பார்த்திங்கன்னா வீட்லேயும் நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்கும், செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல ஒரு பொறுப்பு எடுத்துக்கின்னு முன்னாடி நின்று செய்யக்கூடிய ஒரு தன்மை மேஷத்துக்கு உண்டு. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அவங்க ஒரேடியாக அந்த காதல் ஒன்ஸ் வந்துட்ட பிறகு அது பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்களா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் கேட்ச் பண்ணுறது, அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் தென்பட ஆரம்பிக்கும். இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா மேஷம் பொறுத்த வரைக்கும், அதுவும் எஸ்பெஷலி பெண்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு மேல் அந்த ஒரு ஸ்டைல் அவங்ககிட்ட இருக்கும். அந்த ஃபெமினைன்ற குவாலிட்டிஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ ரொம்பவும் குழஞ்சி வழிஞ்சு போய் அந்த ஒரு காதலில் போய் ரொம்பவும் அப்படியே லயிச்சு நிற்கிறது, அந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் இருக்காது பெண்கள்கிட்ட. அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு குறிக்கோள் உடையவர்களாக எதுன்னு சாதிக்கணுன்ற வெறி கொண்ட அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இருக்கும். என்னையா இவங்க அந்த ஒரு ஜென்யூனிட்டியை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. எந்த ஒரு லவ்வில் என்ட்ரி ஆனாலையும் அவங்களுக்கு தேவை ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும், ஹானஸ்ட் இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. ஸோ இதெல்லாம் அந்த லவ்வில் இருக்கணும். மேக்ஸிமம் இவங்களுடைய கோபத்தை அந்த சம்மந்தப்பட்ட நபர் புரிஞ்சுக்கணும். அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இவங்க கூட ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா பொதுவாக மேஷம் பொறுத்த வரைக்கும் அவங்க கூட கனெக்ட் ஆகக்கூடிய நபர்கள் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்ரண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா மேஷத்தினுடைய 5வது இடமாக வரக்கூடியது சிம்மம், 7ஆம் இடமாக வரக்கூடியது துலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுடைய 9ஆம் இடமாக வரக்கூடியது குரு பகவான். ஸோ எல்லாமே கொஞ்சம் நெருப்பு ராசி சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்றதுனால மேக்ஸிமம் இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு பார்ட்னர் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் இவங்கள மாதிரியே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஸ்போர்ட்டிவாக அதே நேரத்தில் முன்கோபம் கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள். ஸோ இதனால் இது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஒரு கம்யூனிகேஷன் மிஸ்ஸிங் வர்றது, சட்டுன்னு முடிவு எடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்துடுறது, அந்த மாதிரியான இஷ்யூஸ் நிறைய மேஷம் ஃபேஸ் பண்ணும். ஓகேங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் உடைய 7-5 தொடர்பு வரணும். ஒரு லவ் மேரேஜ் நடக்கணும் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா
அந்த ஒரு 7-5 காம்போ வந்து இவங்களுக்கு ரீச் ஆகணும். புதன் நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்து குறிப்பிட்ட அந்த தசாபுக்தி நடக்குதுன்ற பட்சத்தில் நிச்சயமாக வந்து லவ் மேரேஜ் நடக்கும். ஆஃப்டர் மேரேஜ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இன்னமும் ரொம்ப அதிகமாகிடுது. ஒரு மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும் மேஷத்துக்கு. ஏன்னா அவங்க ஃபேமிலி மட்டும் கிடையாது, அவங்களுடைய கனவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பொறுப்புகள் அதிகமாகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவும் காதலோடவே மனைவி கூட இருப்பாங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நிறைய கோபம் வரும். பட் அந்த கோபத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்பௌஸ் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து மேஷன் பண்ணி கொடுக்கும். என்ன ஒன்று, அப்பப்போ வந்து அவங்கள நீங்கள் ஏதாவது ஒன்று அப்ரிசியேஷன் பண்ணினே இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் அவங்க செய்யக்கூடிய செயல்களை வந்து ஆஹா உன்ன மாதிரி யார் செய்வாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இதுவை சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் எனர்ஜெட்டிக்காக ஆகிட்டு நிறைய நல்ல விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஒரு மேஷத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த மேஷம் பொறுத்த வரைக்கும் சடனாக வந்து முடிவெடுக்கும். சில நேரங்களில் வந்து முடிவெடுக்கிறது தடுமாறும். தவறான இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை தவறான ஒரு முடிவை வந்து வேகமாக எடுத்துறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் போய் மாட்டிக்கும். ஸோ அவங்களுக்கு தேவை எப்பயுமே வந்து நல்லா வந்து கைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து கூட இருக்கணும். அதுவும் வந்து அந்த ஸ்பௌஸ் கிட்ட அவங்க நிறையவே எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் வந்து இவங்களை வழி நடத்திட்டு போய் நல்லா ஒரு உற்சாகமாக இருக்கணும். ரொம்ப ஒரு சோம்பேறியாக லேசியாக இருக்கிறது, நெகட்டிவாகவே பேசுகிறது இவங்ககிட்ட, அதெல்லாம் வந்து மேஷத்துக்கு பிடிக்காது. நல்லா வந்து அவங்கள வந்து தூண்டி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஸ்பௌஸ் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா மேஷம் வந்து நல்லா வந்து சூப்பராக அந்த ஒரு ஃபேமிலி லைஃப் வந்து நல்லா லீட் பண்ணுவாங்க. ஏன்னா கால புருஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் அப்படின்றது ஒரு வசியமான ஒரு சேர்க்கை, புரியுதுங்களா? ஸோ அவங்க ஃபேமிலி லைஃப் ஓரளவுக்கு நல்லாவே வந்து போக ஆரம்பிக்கும். பட்டு சில நேரங்களில் தசாபுக்திகளுடைய ப்ராப்ளம்ஸ் வரும்பொழுதும் அந்த ஒரு இந்த சுக்கிரன் வந்து ராகு கூட சேர்க்கையாக இருக்கிறது, இல்லை கேதுவோட ஒரு காம்பினேஷனில் இருக்கிறது, புதன் கொஞ்சம் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுறது, இந்த மாதிரியான ஒரு சில தொந்தரவுகள் இருந்ததுன்னா அந்த ஒரு மெரிட்டியல் லைஃப்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேஷத்துக்கு கிடைக்காது. ஸோ மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் கூட இருக்கணும், அவங்கள வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய நபராக இருக்கணும். ஆண்களாக இருந்தால் ஒரு பெண்ணுடைய சப்போர்ட் கண்டிப்பாக ஒருத்தர் கூட இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தாலும் ஒரு ஆண், அதாவது வந்து அந்த பெண்ணே வந்து எல்லாமே எடுத்து போட்டு செய்யக்கூடிய நபர் தான். ஆனால் கூட நான் இருக்கிறான்னு சொல்லி ஒரு ஆண் வந்து அவங்க கூட இருக்கிறது தான் ரொம்ப அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் சில நேரங்களில் நேரம் காலம் சரியில்லாத சூழ்நிலையிலும் சுயஜாதக அமைப்புப்படியும் இவர்களுக்கு வேறு விதமான தொடர்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். பட் எனிஹவ் எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இவங்க அஃபெக்ட் யார் மாதிரியானவங்ககிட்ட வந்து மோஸ்ட்லி இவங்க கூட வந்து கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி வேற்று மொழி வேற்று மதம் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்டவர்களுடைய தொடர்புகள் கிடைக்கிறது. மெரிட்டியல் லைஃப்பில் ஆல்ரெடி டேமேஜ் ஆனவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு பர்சன் வந்து இவங்க கூட கனெக்ட் ஆகிறது. எதையுமே வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு டேக்கிட்டிஸே எடுத்துகிட்டு போய் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு நபர்கள் பெருசாக எதையுமே கேர் பண்ணாமல் ஓகே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் சில தவறான ஒரு உறவு முறைகளில் இவங்களுக்கு இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் ஆவாங்க. பட் மேஷம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட்டு அவங்க லைஃப் லாங் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப விரும்புவாங்க. நல்ல ஒரு மேரேஜ் லைஃப் அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமே தேவை கிடையாது. ஏன்னா வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடியவர்கள் தான். 1 by 1 இல்லை அடுத்தடுத்து போகிறது, நிறைய வந்து ஒரு மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து மோஸ்ட்லி மேஷம் இருக்காது. எப்படி இருந்தாலுமே வந்து அவங்கக்கிட்ட அவங்க உண்மையாக இருக்கிறாங்களா அப்படின்றத வந்து மேஷம் கண்டிப்பாக எதிர்பார்க்கும். நம்முடைய கலாச்சார முறைகள் படி பார்க்கும்பொழுது ஒருவனுக்கு ஒருத்தி, இதுதான் வந்து ரொம்பவும் ஜென்யூனான ஒரு சேஃப்டியான ஒரு வாழ்க்கை சூழல். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் சில மாற்றங்கள் வரும்பொழுது அதிலிருந்து மேஷம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெளியே வந்துடுவாங்க. ரொம்பவும் அதிலேயே ஊழட்டு பிரச்சனை இல்லை மாட்டலாம் மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட தன்னுடைய ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணுறது, நல்லா பார்த்துக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் அவங்களுக்கு இருக்கவே செய்யும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் வெளியே வந்துடுவாங்க. அதிலும் மேஷம் பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான தொடர்புகளை போய் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஓகேங்களா? இது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. உங்களுடைய சந்திரன் எந்த ராசியில் போய் இருக்குதோ அதை வந்து இது ரிசம்பிள் பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு 100% அப்படியே பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமாக ஒரு 70-80% வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மீட் ஆகும் இந்த விஷயங்கள் எல்லாம். உங்களுடைய பர்சனலாக ஹாரோஸ்கோப்பில் அந்த மாதிரி சில டேமேஜஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் தாண்டிய சில உறவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த காலம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா?
இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான ஒரு ராசி பலன் தாங்க. உங்களுக்கு பர்சனலாக பார்க்கணும், உங்களுடைய அந்த ஜாதகத்தினுடைய கட்டமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, பர்சனல் லைஃபு, லவ் லைஃபு, இல்லை ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜாக அனுப்புங்க. கால் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து சேரும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.